अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़मन हाज्जक फ़ीहि मिन बअदि मा जाअक मिनल इल्मि फ़क़ुल तआलौ नदउ अब्नाअना व अब्नाअकुम व निसाअना व निसाअकुम व अनफुसना व अनफुसकुम सुम्मा नब्तहिल फनजअल लअनतल्लाहि अलल काज़िबीन। सदक़ल्लाहुल अलिय्युल अज़ीम। क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाहुम्मा इन्नी अहब्बहुमा व अहिब्बहुमा व अहिब्ब मन अहब्बहुमा औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूल अल्लाह खुद बियदी क़ल्लत हीलती அதிரிக்கினி யா ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய வரவிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் தொடர்பையாக நடைபெறக்கூடிய இந்த மஜ்லிஸிலே இன்றைய தினத்திலே தரப்பட்ட தலைப்பு அஹ்லுல் பைத்தும் ஹலீஃபாக்களும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அஹ்லுல் பைத்தை முழுமையாக பிரியப்பட்டு வாழக்கூடிய உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை வாழ வைத்து அந்த உயர்வுக்கு சொந்தக்கார மக்களாக அல்லாஹ் நம்மையும் வாழ வைத்தருள்வானாக. அஹ்லுல் பைத்துன்னா யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி பொதுவாகவே நம்ம நினைக்கக்கூடியது அஹ்லுல் பைத்துன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். ஆனால் மார்க்கம் மூன்று வகையாக பிரித்து தருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பனு ஹாஷிமுடைய குடும்பத்தார், பனு அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தார். அந்த ரெண்டு பாரம்பரியம் யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூதாதையருடைய பாரம்பரியம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாரம்பரியத்துக்கே பேர் என்ன பேர்? அஹ்லே பைத். இன்னொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய துணைவிமார்கள் அவங்களும் அஹ்லே பைத் அப்படின்னு சொல்லி ஒரு கவுல் வருது. எந்த அளவுக்குன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு சதக்கா கொடுக்குறாங்க ஒருத்தவங்க. அப்போ நீ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த சதக்கா எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது, நாங்கள் சாப்பிடக்கூடாது. அஹ்லே பைத்துக்கு என்னென்னா ஜக்காத்தும் கொடுக்கக்கூடாது, சதக்காவும் கொடுக்கக்கூடாது. அன்பளிப்பு கொடுக்கலாம், ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது, சதக்காவையும் கொடுக்கக்கூடாது. அவங்க சாப்பிட்றதுக்கு அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவர்கள், அவங்க கண்ணியமான குடும்பத்தார்கள். அதனால் கண்ணியமான உணவு தான் அவங்க சாப்பிட முடியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிட்டாங்க, நான் அந்த உணவு தடுக்கப்பட்ட ஒரு பெண், அந்த உணவை நாங்கள் சாப்பிடக்கூடாது, நான் அஹ்லே பைத்தில் கட்டுப்பட்டவள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் சொன்ன செய்தி, ஒரு தடவை ஒரு போர்வையை போர்த்துறாங்க. அந்த போர்வைக்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே அமருகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே அழைக்கின்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் உள்ளே அழைக்கின்றார்கள். பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களையும் உள்ளே அழைக்கின்றார்கள். அந்த போர்வையை மூடிடுறாங்க. துணைவியார் உள்ளே வர்றதுக்கு முற்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இடம் கிடையாது, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இதிலேயே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, துணைவி உள்ளே வந்தாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே விரட்டி விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மருமகன் கூட இருக்கிறாங்க. மருமகன் இருக்கிறனால இந்த கூட்டத்துக்குள்ளே நீ வர வேண்டாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம், நாங்கள் அஹ்லே பைத். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்திய அஹ்லே பைத் என்பது இந்த நால்வரையும் கொண்ட ஒரு அமைப்பாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு அற்புதமான ஆயத்தை சொல்லுவான். ஆரம்பத்தில் ஓதன ஆயத்து, அந்த ஆயத்தினுடைய விளக்க உரை, அதனுடைய வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, முபாகலான்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது. ஒரு முக்கியமான பிரச்சனை, மார்க்க விஷயங்களில் முக்கியமான பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம். அப்படி வந்துருச்சுன்னா
என் மேலே ஒரு பிரச்சனை வருது மார்க்க விஷயத்தில் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நான் என்ன செய்யணும்னா, நான் வரணும், என்னுடைய ஆண் மக்களை அழைத்து கொண்டு வர வேண்டும், என்னுடைய பெண் மக்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். இதே போல் எனக்கு எதிரியாக யார் மார்க்க விஷயங்கள் இருக்கிறாங்களோ அவங்களும் அதே போல் அவர்களுடைய ஆண் குழந்தைகள், அவருடைய பெண் குழந்தைகள் அழைத்து கொண்டு அவரும் வரணும். 2 பேரும் ஒரே இடத்துல சங்கமித்ததுக்கு பின்னால் என்ன செய்யணும்னா, யார் ஆரம்பத்தில் மார்க்க விஷயத்தை மறுக்கிறாரோ அவர் என்ன செய்யணும், அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்யணும். யார் குடும்ப தலைவராக இருக்காரோ அவர் சத்தியம் செய்யணும். சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தார்கள் ஆமீன் சொல்லணும். இப்போ இதே மாதிரி சூழ்நிலைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ரான் நாட்டை சார்ந்தவர்கள், யமன் தேசத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், அந்த ஃபாதிரியார்களை ஃபுல்லாக ஒன்றா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க மார்க்க விஷயத்தை மறுக்கிறாங்க. ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபாதர்கள் சொல்கிறாங்க ஈசா நபி கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஈசா நபியினுடைய வரலாறு அல்ல அந்த சூறால வரிசையாக சொல்கிறான், தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றான். அப்படி தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்தியும் தெளிவுபடுத்துகிறாங்க. அந்த ஃபாதர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது. முகமது நபி சொல்லக்கூடிய செய்தி தப்புன்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்குறான். ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம், தெளிவான கல்வி வந்ததற்கு பின்பாக யார் உங்களோடு தர்க்கம் செய்கின்றார்களோ, தெளிவாக நீங்கள் சட்டத்தை சொல்லிட்டீங்க, மார்க்க விஷயத்தை சொல்லிட்டீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி தெளிவாக சொல்லிட்டீங்க, சொன்னதுக்கு பின்னாடி அந்த கிறிஸ்தவர்கள் உங்களோடு சர்ச்சை செய்தால், சண்டைக்கு வந்தால், தர்க்கம் செய்தால் அந்த மக்களை நீங்கள் கூப்பிடுங்க. தஆலவ், எல்லாரும் நீங்கள் வாங்க, நது அபுனானா வ அபுனாக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்முடைய ஆண் குழந்தைகளை அழைத்து கொண்டு வருவோம். வனிசானா வனிசாக்கும், எங்களுடைய பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு வருகின்றோம், உங்களுடைய பெண் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமறை வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொல்லிட்டு அந்த மக்களை முபாகலா செய்வதற்காக அழைக்கின்றார்கள். எதிரணியை சார்ந்த அந்த கிறிஸ்தவர்கள் யோசிக்கிறாங்க, சாதாரணமான மனுஷனோடு மோதிட்டோம்னா நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம், அது பொய்யா இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம துவா செய்யும்போது நம்முடைய குடும்பம் ஆமீன் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பமாகிய ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த 4 பேரும் ஆமீன் சொன்னாங்கன்னா, துவா செய்கிறது மிகப்பெரிய நபி, ஈருலக தலைவர், அவங்க துவா செஞ்சால் அந்த துவா என்றைக்காவது மறுக்கப்படுமா? கண்டிப்பாக மறுக்கப்படவே செய்யாது. அது யார் ஆமீன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த துவா கண்டிப்பாக கபூல் ஆகும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க துவா செஞ்சாலே கபூல் ஆகிரும்னா, அவங்களுடைய குடும்பத்தார் அதுக்கு ஆமீன் சொன்னாங்கன்னா, நம்ம ஒருவேளை பொய்யில் இருந்தோம்னா நம்ம என்ன நிலைமை ஆகுமோ தெரியலையே, அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு உண்டாயிருமோ அப்படின்னு எதிரணியை சார்ந்த அந்த கிறிஸ்தவர்கள் பயப்படுகின்றார்கள். பயந்ததுனால என்ன ஏற்பட்டுச்சுன்னா பின்வாங்கிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த முபாகலாக்கு நாங்கள் வரலை, இந்த சத்தியம் செய்யக்கூடிய ஒப்பந்தம் இருக்குதே இந்த விஷயத்துக்கு நாங்கள் வரலை, நாங்கள் சரிப்பட்டு வரமாட்டோம், எங்களை விட்டுருங்க. உங்கள் குடும்பம் உயர்ந்த குடும்பம், அந்த குடும்பத்தோடு மோதி நாங்கள் நாசமாக போகிறத விரும்பலை அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டது யாருன்னா தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. குடும்பம் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், என்னுடைய உங்களுடைய ஆண் மக்களை அழைத்து வாருங்கள், உங்களுடைய பெண் மக்களை அழைத்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வர்றதா இருந்தால் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா மட்டும்தான் அழைச்சி வந்திருக்கணும். ஆனால் அலி ரதியல்லாஹு அழைத்து வந்தார்கள், ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அந்த இருவரையும் அழைத்து வந்தார்கள். அவங்கள சொல்லும்போது என்னுடைய குடும்பம் இவர்கள்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அறிமுகப்படுத்திய செய்தியை பார்க்கின்றோம். இதிலிருந்து இந்த திருமறை வசனத்தில் இந்த வரலாறு தெரியக்கூடிய செய்தி என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்பது அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த 4 நபர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து அவங்க தான் தலைவர், அவங்களோடு சேர்ந்த குடும்பம் யாருன்னா இந்த 4 பேர் தான் அப்படின்னு தெளிவாகவே தெரியுது. ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை துவா செஞ்சாங்க,
அல்லாஹும்ம இன்னி அஹப்பகுமா, யா அல்லாஹ் இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ரெண்டு பேரையும் நான் பிரியப்படுறேன். வ அஹப்பகுமா, அந்த ரெண்டு பேரையும் நீயும் பிரியப்படு யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு உத்தரவு போடுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு உத்தரவு போடுறாங்க, அந்த ரெண்டு பேரும் யா அல்லாஹ் நீ பிரியப்படு, நான் பிரியப்படுறதுனால நீ பிரியப்படு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, தொடர்ந்து சொல்கிறாங்க வ அஹப்ப மன் அஹப்பகுமா, அந்த ரெண்டு பேரையும் யாரெல்லாம் பிரியப்பட்டாங்களோ அவங்களையும் நீ பிரியப்படு. இந்த கூட்டத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பிரியப்படுவதன் காரணத்தினால், குறிப்பாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை பிரியப்படுவதன் காரணத்தினால் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் பிரியப்பட்டார்கள், அல்லாஹ்வை பிரியப்படும்படி சொன்னார்கள். நாம் பிரியப்படுகின்றோம், நம்மையும் அல்லாஹ் பிரியப்படும்படி துவா கேட்டிருக்கின்றார்கள். இந்த துவா கபூலாகுமா ஆகாதா? ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு உண்டான மக்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளையும் அந்த குடும்பத்தை பிரியப்படக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மூதேவித்தனமான வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைக்கி பொதுவாக உலகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள், அதில் மாற்று கருத்து எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர, நபிமார்களுக்கு அல்லாஹ் யதார்த்தமாகவே வச்சது பாவம்ன்றதுக்கே வழியே கிடையாது. பாவம் இல்லாத பரிசுத்தமானவர்கள், அதை தவிர உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறு செய்ததற்கு பின்பாக அல்லாஹ் திருத்துகின்றான் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. இப்போ இன்றைக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த அகல பைத்து ஒருத்தவங்களை நம்ம பார்க்குறோம். அவங்கள பார்க்கும்போது அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரசூலால் உயர்வாக ஆக்கித்தரப்பட்டவர்கள். ஒரு சின்ன தவறு அவங்கள்ட்ட நம்ம பார்த்துட்டோம்னா திருத்தக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. நமக்கு படிப்பினைக்காக கூட அந்த தவறை அவங்க செஞ்சுருக்கலாம். உங்கள்கிட்ட இந்த தப்பு இருக்குப்பா திருத்திக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட நமக்காக வேண்டி இந்த தவறை செஞ்சு காமிச்சிருக்கலாம். இப்போ நம்மளை திருத்தணுமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய இந்த குடும்பத்தை பற்றி நாம் திருத்துவதற்கோ, பின்னால் புறம்பேசி அலைவதற்கோ, அவர்களை ஏளனமாக பார்ப்பதற்கோ நமக்கு அருகதை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இவர்கள் என்னுடைய குடும்பத்தவர்கள், அவர்களை நான் பிரியப்படுகின்றேன். யார் இவர்களை பிரியப்படுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை பிரியப்படுகின்றான். என்னுடைய குடும்பத்தாரை யார் வெறுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான், அல்லாஹ் கோபப்படுகின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். ஹஜ்ஜத்துல் விதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில் அரஃபாவினுடைய மைதானத்தில் சஹாபா பெருமக்கெல்லாம் கூடியிருக்கக்கூடிய 1.25 லட்சம் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்தியை சொல்கின்றார்கள். அந்த செய்தியிலே ஒன்றை சொல்கின்றார்கள், 2 கடினமான விஷயங்களை, 2 வலுவான விஷயங்களை, 2 கண்ணியமான விஷயங்களை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் பேணும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதல் செய்தி சொல்லும்போது குர்ஆன் ஷரீஃப். குர்ஆனை நம்ம எப்படி மதிக்கிறோம்? குர்ஆனை எடுத்தோம்னா ஒது இல்லாமல் தொடக்கூடாது. அதை ஓதும்போது அதவோடு ஒழுக்கமாக அமர வேண்டும். கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்தால் நன்மைகள் ஜாஸ்தி. இவ்வளோ இருக்குது. முதுகுக்கு பின்னாடி குர்ஆனை வைக்கக்கூடாது, காலை நீட்டி உட்காரக்கூடாது. குர்ஆனுக்கு அவ்வளோ கண்ணியம் இருக்குது. இந்த குர்ஆன் எப்படி கண்ணியப்படுத்தப்படக்கூடியதோ இதே அளவுக்கு சரிசமமான கண்ணியப்படுத்தப்படியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் அகல பைத்துகள். இப்போ குர்ஆனை நம்ம பின்பற்றிட்டோம், குர்ஆனை ஏற்றுக்கிட்டேன், அகல பைத்தை ஏற்றுக்கிற மாட்டேன்னா நேரு வழி கிடைக்காது. வலுதவறிய கூட்டம் என்பதை நாம் கண்மூடி சொல்லலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள் அந்த குடும்பத்தை மதிக்கும் காலம் வரை அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருகின்றான். நமக்கு கண்ணியம் தர்றதுனால தான் அதில் நமக்கு உட்கார வச்சுருக்கான். இந்த கண்ணியம் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுருங்களேன், இந்த மஜ்லிஸில் உட்கார நசீபை இல்லாமல் ஆக்கியிருப்பான். எனவே உயர்ந்தவர்கள், அந்த உயர்ந்தவர்களை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் நம்முடைய பாரம்பரியமும் கண்ணியமாக வாழும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்களோடு சேர்ந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு, இவங்களும் அஹ்லே பைத்தில் கட்டுப்பட்டவங்க தான், அவங்களும் சேர்ந்து 2 பேரும் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகிற சமயத்தில் ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தை, வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஓடோடி செல்கின்றார்கள். 2 பேரும் ஒன்றா தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை விட்டு போட்டு ஓடோடி போகிறாங்க. ஹசன் ரதியல்லாஹு தஆலா அவர்களை கையிலே தூக்குகின்றார்கள், முத்தமிடுகின்றார்கள், தோள் புஜத்திலே தூக்கி வைக்கின்றார்கள். தூக்கி வச்சுட்டு சொல்கிறாங்க, உங்கள் அத்தா மாதிரியே நீ இருக்கப்பா, உங்கள் அத்தா மாதிரியே நீ இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அலி ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அலியை பார்த்து நான் சொல்லவில்லை, என்னுடைய நபியை பார்த்து நான் சொல்கின்றேன். என்னுடைய நபியை போன்று நீர் இருக்கின்றார் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தையை பார்த்து சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். சஹாபாக்களில் மூத்த சஹாபி, உன்னதமான சஹாபி. அந்த சஹாபி சொல்கிறாங்க, உங்கள் அத்தாவை போல நீ இருக்கப்பா, உங்கள் தாத்தாவை போல இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லலை. அத்தான்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்னா, பாட்டனாருக்கும் பெயர் அரபி வார்த்தை அத்தா, அரபி வார்த்தை. ஒருபுறம் அஹ்லே பைத்தாக இருப்பதின் காரணத்தினால், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்ற காரணத்தினால் உங்கள் அத்தாவை போலவே நீ இருக்கிற, அலி ரலியல்லாஹு அன்ஹு போல நீ சொல்லலை, உன்னை சொல்லலை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன்? தன்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். நம்ம அஹ்லே பைத் இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட நாம் சற்று குறைந்தவர்களே. அதனால் நம்ம மாமனார் பேரை சொல்கிறாங்க, இறுதி நபியினுடைய பேரை சொல்கிறாங்க. நமக்கு சந்தோஷம், நம்ம மாமனார் மாதிரியே நம்ம புள்ள இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம், அந்த அளவுக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இப்போ தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அல் ஹசன். இந்த ஹசன் இருக்கிறாங்களே, இவங்க யார் மாதிரி இருக்கிறாங்க தெரியுமா? கழுத்துக்கு மேலே, முகம் முழுக்க, தலையிலிருந்து கழுத்து வரை உள்ள பகுதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சாயலில் இருக்கின்றது, அதே முகச்சாடையில் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய பார்வை, அவருடைய மூக்கினுடைய அழகு, வாயினுடைய அழகு, முகத்தினுடைய பொலிவு, காதினுடைய அழகு, ஒட்டு மொத்தத்தை சேர்த்து பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தா எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை போல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துக்கு கீழ் குதிங்கால் வரை உள்ள பகுதிகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று உத்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். மூத்த சஹாபி கலீஃபாக்கள் முதலானவர்கள் அவங்க என்ன நினச்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பேரம்புரியை பார்க்கும்போது அவ்வளோ கொஞ்சம் தூக்குனாங்க. நான் பெரிய கலீஃபா, நான் பெரிய சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உற்ற நண்பர் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஓடி போய் அந்த குழந்தையை தூக்குனாங்க, கண்ணியப்படுத்தினாங்க. அவ்வளோ பெரிய சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தினாங்கன்னா அஹ்லே பைத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை அந்த மேன்மக்கள் தெரிந்திருந்தார்கள். அவர்கள் உயர்வை பெற்றவர்கள், உயர்வை தெரிந்திருந்தார்கள். அந்த உயர்வை தெரியாதனால தான் இன்றைக்கி எப்படி நினைக்கிறாங்க, நானும் அந்த குடும்பமும் ஒன்று தான், அந்த குடும்பமும் நாம் உண்டு என்பதாக சொல்லிவிட்டோம் என்றால் வாழ்க்கை தொலைந்து விட்டது என்பதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போயிருக்கிறாங்க. உம்ராவுக்கு போன சமயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் கூட போயிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து உம்ராவிற்கு நாங்களும் சென்றிருந்தோம். அப்படி போயிருக்கும்போது திடீர்னு ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பதட்டமாக காட்சி அளிக்கின்றார்கள். அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு விதமான பதட்டமாக தென்படுறாங்க. அப்போ நாங்கள் பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பதட்டமாக இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அப்படி ஒரு மாதிரி எங்கேயும் எங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குற பார்வையை பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமாக ஏதோ ஒரு பறிகொடுத்தமான சூழ்நிலைகள் தெரிகின்றது. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சுற்றி அவங்களும் பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து செல்கின்றார்கள், வேகமாக செல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் ஒரு விதமான பதட்டமாக இருக்கிறீங்க, ரொம்ப வேகமாக போகிறீங்களே, என்ன காரணம் கேட்டாங்க. அபூ ஹுரைராவே, என்னுடைய பேர பிள்ளைங்களுடைய அழுக குரல் கேட்குது. என்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய அழுகை குரல் கேட்கின்றது.
அந்த அழுகை எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அதைத்தான் நான் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்க ஏன் அழுகிறாங்க, என்ன காரணம், எங்கேருந்து அழுகு சத்தம் வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பின்னாடியே போகிறாங்க, ஓடி போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இடத்திலே பார்க்கின்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து கேட்கின்றார்கள், ஃபாத்திமாவே பிள்ளைங்க ஏன் அழுகிறாங்க, பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்களே, அழுகிறதுக்கான காரணம் என்ன, ஏன் அவங்கள அழுகிய ஆறுதல் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், குழந்தைங்க தாகத்தினால அழுகிறாங்க, தண்ணி தாகத்தினால அழுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள்கிட்ட கேட்டாங்க, யாராவது தண்ணி வச்சுருக்கிறீங்களான்னு ஒரு சஹாபியாக கேட்டாங்க. எல்லா சஹாபிகள்கிட்டையுமே தண்ணி இல்லை. அன்னைக்கு பாத்திரம் வச்சுருக்கிறாங்க, தோல் தூக்கி வச்சுருக்கிறாங்க, யார்கிட்டையுமே தண்ணி இல்லை. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட அவங்களும் தன்னுடைய பாத்திரத்தில் பார்க்குறாங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. யா ரசூலல்லாஹ், எங்கேயுமே தண்ணி இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக வருத்தப்பட்டு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் அவர்களை அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கி வரப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்திலே வாங்குகின்றார்கள். தண்ணீர் இல்லை, தண்ணீர் தாகத்தினால் அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான நாவை நீட்டுகின்றார்கள். அந்த குழந்தையினுடைய நாவுக்குள்ளாக, வாயுக்குள்ளாக தன்னுடைய முபாரக்கான நாவை நுழைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீர் பட்டதும் அந்த குழந்தை அழுகையை நிறுத்துகின்றது, வாயை ஈரப்படுத்துகின்றது, தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்கின்றது. அமைதியாயிருச்சு அந்த குழந்தை. பெரிய தண்ணிலாம் கொடுக்கல. குழந்தைங்க அழுதுச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு காக்கலாசாக தண்ணி கொடுக்கும், தண்ணி குடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாவிலிருந்து சுரந்த அந்த உமிழ் நீர் பரக்கத்தானது அந்த குழந்தை சுவைச்சிச்சு, அழுகையை நிப்பாட்டிருச்சு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டது. தூக்கி வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று அவருடைய முபாரக்கான நாவை அந்த குழந்தையினுடைய வாயிலே உள்ளே தள்ளுகின்றார்கள். அந்த குழந்தை அப்படியே சுவைக்கின்றது. அந்த தாகம் நீங்கிவிட்டது. அந்த குழந்தை அழுகுவதை நிறுத்தி கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய மோஜிசா, ஒரு அற்புதம். அந்த சாதாரணமான உமிழ் நீரை கூட அந்த குழந்தை சுவைத்ததின் காரணத்தினால் அழுகையை நிறுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகையை நிறுத்தின உடனே சொன்னாங்க, என்னுடைய உயிரே இவர்கள் தான். சஹாபா பெருமக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஃபிதாக்க அபி உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமா, என்னுடைய உயிர் உங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பேர குழந்தைகள் 2 பேரும் என்னுடைய உயிர். அவங்க ஒரு கஷ்டம் பட்டாங்கன்னா என்னால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாது, இந்த கஷ்டத்தை தாங்குகிற அளவுக்கு நான் கிடையாது. எனவே இவர்களை நான் பிரியப்படுகின்றேன், என்னுடைய பேர குழந்தைகளை நான் பிரியப்படுகின்றேன், நீங்களும் பிரியப்படுங்கள். அவர்கள் மீது நீங்கள் கோபப்பட்டால் நான் கோபப்படுவேன், அல்லாஹ்வும் உங்கள் மீது கோபப்படுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க யார் தெரியுமா, ஒரு மிகப்பெரிய கொடூரமான கலவரம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில், பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த நேரத்தில் சுமூகத்தை ஏற்படுத்தினார்கள், மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, என்னுடைய சதை கட்டிகளில் ஒருவர், என்னுடைய சதை தூண்டில் ஒருவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயா வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா முதல் வரக்கூடிய இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு வருவாங்க, 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் காணிக்கையை தொழுவாங்க. தொழுது முடித்த உடனே நேரம் அடுத்து போகக்கூடிய வீடு எங்கன்னா அன்னைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு போவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லை,
அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவளை மிக கண்ணியமாக வரவேற்பார்கள். அவங்க என்னைக்காவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து போய் வரவேற்பார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவளை எழுந்திருத்து போய் வரவேற்பார்கள். நெற்றியிலே முத்தமிடுவார்கள். தங்களுக்கு அருகாமையிலே அமர வைப்பார்கள். அவ்வளவு பிரியத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைய தோல் புஜத்தில் தூக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி யானை மாதிரி நின்றுக்கிட்டு பிள்ளைகளை மேலே தூக்கி வச்சுருப்போமே, அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த பழக்கம்லாம் கையில் கூட்டு போகிறதே ரொம்ப கம்மியான ஒரு காலத்தில் நம்ம மாறிட்டோம். ஏன்னா அந்த சுன்னத்துன்றதுக்காகவே நான் ஒரு சில நாளுக்கு முன்னாடி என்னுடைய பேர குழந்தைகளை முதுகில் ஏற சொல்லி நான் யானை மாதிரி கிடந்துட்டு ஏறி உட்காருங்கன்னு சொல்லி சொன்னேன். அந்த சுன்னத்துன்றதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு பொட்டனை கொண்டு வந்தாங்களாம். ஒரு பொட்டனத்தை இந்த கையில் கொண்டு வந்தாங்களாம். சஹாபா பெருமக்கெல்லாம் கூட்டிட்டு போய் கேட்டாங்களாம், இது என்ன தெரியுமான்னாங்களாம். யாரை சொல்லா தெரியாது, அல்லாஹ் ரசூலுஹு அலம்ட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொட்டனத்தை பிரித்து காமிச்சா அந்த பொட்டனத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருமே அதில் இருந்தாங்களாம். அந்த பொட்டணத்தில் ஒரு துணியால் சுற்றி 2 பேரையும் அணைச்சி வச்சுக்கிட்டாங்க, நெஞ்சோடு நெஞ்சாக. அவங்க 2 பேரையும் அந்த துணியில் சுற்றி வச்சுருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக தலைவராக இருந்த போதிலும் தன்னுடைய பேர குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடி இருக்கின்றார்கள், பணிவை மேற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்படி மேலே அப்படி குதிரை மாதிரி ஏற்றி உட்கார வச்சு அவங்கள கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த பக்கமாக வர்றார். வந்தவர் சொல்கிறாரு, நிஅமல் மர்கபு யா குலாம், சிறுவரே நீங்கள் ஏறி இருக்க வாகனம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப அற்புதமான நல்ல வாகனம், உயர்ந்த வாகனம் அப்படின்னு சொல்லி அந்த போன மனிதர் சொன்னார். அவர் சொல்லிட்டு கொஞ்சம் போயிட்டே இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நிஅமர் ராகிபு, மேலே உட்கார்ந்து வாகனம் செய்கிறார் தெரியுமா, அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. வாகனம் செய்யக்கூடிய ஆளுமே உயர்ந்தவர் தான். வாகனம் மட்டும் சிறந்த வாகனம் கிடையாது, வாகனத்துக்கு மேலே சவாரி செய்கிறார் பாருங்க, அவரும் சிறந்தவர் தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எனவே உயர்வுக்கு சொந்தக்காரர்கள் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த உயர்வை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு மரியாதையும் நமக்கு கண்ணியம் கிடைக்கும். அந்த உயர்வை நம்ம கொடுக்கல அவங்க நம்ம அசிங்கமாக மட்டமாக கேவலமாக பேச ஆரம்பித்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். இழிவான வாழ்க்கை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து அஹ்லே பைத்தும் ஹலீஃபாக்களும், 2 தலைப்புமே கொடுத்துருக்குறாங்க. 2மே பெரிய பெரிய தலைப்பு. ஒன்று தொட்டால் அது போயிட்டே இருக்கும். 2 தலைப்பும் கொடுத்ததுனால 2ஆம் தலைப்புக்குள்ளே போக வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறேன். எனவே உயர்ந்தவர்கள் அஹ்லே பைத்துகள். அஹ்லே பைத்துன்னா சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அஹ்லே பைத்தை முன்வைத்து செய்யப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குகின்றான். உடனடியாக நிறைவேற்றப்படும், சோதனைகள் நீக்கப்படும், உயர்வு பெறப்படும். இன்றைக்கி நம்மள்ட்ட அந்த பழக்கம் இல்லை. இன்றைக்கி நம்ம துஆ செய்யும்போது யா அல்லாஹ் அஹ்லே பைத்துகள் பொறுத்த என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுது, என்னுடைய சோதனையை நீக்கிரு, என்னுடைய வியாதியை நீக்கிரு, வியாபாரத்தில் பரக்கத்தை தந்துரு அப்படின்னு அஹ்லே பைத்தை முன்வைத்து செய்யப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குகின்றான். அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் உயர்வை தருகின்றான். மட்டமான வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட உன்னதமானவர்களை மதித்து உயர்வை பெறக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஹலீஃபாக்களில் யாருமே குறைஞ்ச ஆள் கிடையாது. ஹலீஃபாக்களில் சஹாபாக்களில் யாருமே குறைஞ்ச ஆள் கிடையாது. அஸ்ஹாபி கண் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் அனைவருமே வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அந்த சஹாபா பெருமக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி நீங்கள் வந்து நேர்வழியை பெறுவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆனால் சஹாபா பெருமக்கள்லையே யாரையும் பிரித்து பார்க்க முடியாது. நபிமார்களில் யாரையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வானவர்கள், ஆரம்பமானவர்கள், இறுதியானவர்கள், உன்னதமானவர்கள். அதே போல் நபிமார்களில் இன்னொரு நபி இருக்கிறாங்க. அவங்கள அல்லாவே சொல்லும்போது சொல்லுவான், அவர் ஒரு சமுதாயம் சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இதே போல தான் ஹலீஃபாக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமுதாயமாக, ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த உருவமாக அபூபக்கர் ரலியல்லாஹு இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆனை சொல்லும்போது சானியஸ்னைன், 2 நபர்களில் 2வது நபர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 2 நபர்களில் 2வது நபர்.
அந்த காரே ஹிரால இருக்கும்போது 2 பேர் தான் அந்த குகையில் இருந்தாங்க. அந்த இருந்த நேரத்தில் 2 பேரில் 2வது ஆள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல், அபூபக்கர் ரலியல்லாஹு இரண்டாவது. இந்த 2வதுன்னு ஏன் அல்லாஹ் சொன்னால் நமக்கு தெரியல. 2வது நபர்னு அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். 2ஆம் நபர் எதுலலாம் வருதுன்னு பார்த்தோம்னா நிறைய செய்திகளை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகின்றார்கள். முதலாவது ஈமான் கொண்டதில் 2வது நபர். முதலாக ஈமான் கொண்டவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்களில். ஆண்களில் முதலில் ஈமான் கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இப்போ ஈமான் கொண்ட வரிசையில் பார்த்தோம்னா 2வது நபர் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாமத்திற்கு பின்பு 2வது இமாமத் செய்த நபர் என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் அந்த மிஹ்ராப் 2 தொலை வைக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய ஆட்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு பின்பாக 2வது ஆட்சி என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பு அதே வீட்டிலே 2வது நபராக அடக்கப்பட்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய விஷயங்களில் 2வது நபராக அவர்கள் இருக்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் மூத்தாரு அல்லாஹ் 2வது நபரில் 2வது ஆளுன்னு சொன்ன 2 பேரில் 2வது ஆளுன்னு சொன்னதுனால இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க முடிகின்றது. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபர்களில் நிறைய நபர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தை பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்கள், பையத் செய்தவர்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. மிகப்பெரிய பயங்கரமான பயணம் ஹிஜ்ரத் பயணம். அந்த பயணத்தில் கூடவே சென்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களுடைய குடும்பத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 4 நபர்கள் சஹாபிகள். உங்களுடைய குடும்பத்தில் 4 நபர்கள் சஹாபிகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அத்தா பேர் அபூ குஹாஃபா, இவங்க பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய மகனார் பேர் அப்துர் ரஹ்மான், அவங்களுடைய மகனார் பேர் முஹம்மது. இந்த 4 நபர்களுமே ஒரே குடும்பத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள், சஹாபி என்ற பட்டத்தை பெற்றவர்கள். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய மகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவு களஞ்சியமாக திகழ்ந்தவர்கள். உடைய இன்னொரு மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹிஜ்ரத் பயணத்தினுடைய சமயத்திலே மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள், உணவை சமைத்து கொண்டு வரக்கூடிய பொறுப்பை பெற்றவர்கள். இவங்களுடைய அடிமைகள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலே பால் கறந்து பாதையை காண்பித்து சென்ற மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள். ஒட்டுமொத்த குடும்பமுமே இஸ்லாத்துக்கு தியாகம் பண்ணிச்சுன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு குடும்பம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுடைய எல்லா பாதையும் அடைச்சிட்டேன் இல்லா அபாபக்கர், இல்லா பாபா அபாபக்கர், அபூபக்கருடைய வாசலை தவிர. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வாசல் வச்சுருந்தாங்க, அந்த வாசலை மட்டும் அடைக்கவே இல்லை, அதை மட்டும் விட்டுறேன். எல்லாருக்கும் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன், அபூபக்கருக்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை, அல்லாஹ் அதுக்கு பகரத்தை கொடுப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். கலீஃபாக்களில் 2வது ஆள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உன்னதமானவர்கள். அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் மிகப்பெரிய எதிரி, இஸ்லாத்துக்கு வரணுன்றதுக்காக வரவே இல்லை. அவங்க வந்த நோக்கமே முஸ்லீம்களை பயமுறுத்தணுன்றதுக்காக தான் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவை தட்டுறாங்க. அவங்க கதவை தட்டக்கூடிய சத்தத்தையே பார்த்தோம்னா மிக கம்பீரமான சத்தம். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தட்டுறதை பார்த்தா உமரை போல தெரியுது அப்படின்னாங்க. அப்போ ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் போய் திறக்கிறேன், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் தள்ளிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சென்றார்கள். முன்னாடி முந்தி போனாங்க, அவரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பின்னாடி போங்க அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். போனவர்கள் உமர்தனுடைய சட்டையோடு சேர்த்து இந்த உடம்பையும் சேர்த்து பிடித்தார்கள். ஒரு குலுக்கினார்கள். குளிக்க விட்டு கேட்டார்கள், உமரே, இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா, உங்களுக்கு அவகாசம் போதவில்லையா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே உமர் வீரராக வந்தாங்க.
எல்லாத்தையும் பயமுறுத்தணுன்றதுக்காக வந்தாங்க. ஒழுங்கு மரியாதை இஸ்லாத்தை விட்டு போயிருங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டுறதுக்காக வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுக்குல அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த பின்னாடி ஒன்றுமே பேச முடியல. அதுக்கு பின்னாடி அவங்க சொல்கிறாங்க, நான் மிரட்டுறதுக்காக வந்தேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், பணிவோடு கீழே அமர்ந்து கொண்டேன், என்னால் பின்னாடி ஒன்றுமே பேச முடியல, பேசுறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போச்சு, பணிவோடு அமர்ந்தேன், இஸ்லாத்தை ஏற்றேன். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற பின்னாடி கலிமா சொன்ன பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், நம்ம உண்மையான மார்க்கத்தில் இருக்கமா, சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோமா, அசத்தியமான மார்க்கத்தில் இருக்கமான்னு கேட்டாங்களாம். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா மிரட்டுறதுக்காக வந்தாங்க. இப்போ இஸ்லாத்தை ஏற்ற பின்னாடி கேட்குற கேள்வியை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், நம்ம சத்தியத்தில் இருக்கிறோமா அசத்தியத்தில் இருக்கிறோமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சத்தியத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பயே நம்ம பயப்படணும். ஏன் பயப்படுறீங்க? வாங்க நம்ம மக்களுக்கு மத்தியில் சத்தமோடு சொல்லுவோம், இஸ்லாமிய மார்க்கத்தை பகிரங்கப்படுத்துவோம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபா பெருமக்களை அழைத்து கொண்டு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வரிசை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வரிசை, 2 வரிசையும் அப்படியே காபாக்கு நேரடியாக மொத்தமாக போகிறாங்க. மொத்தமாக அங்கே போய் பார்த்தா காபாவில் நின்று தொழுகிறாங்க, சத்தம் போட்டு தொழுகிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்துகின்றார்கள். அதுக்கும் காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உமரை கொண்டு அல்லது அபூஜஹலை கொண்டு வலுப்படுத்துவாயாக, இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆளை கொண்டு வலுப்படுத்து அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கபூலாகுன்றதுக்கு அடையாளம் இது ஒன்று. பேரை சொன்னது உமர் பேரை சொன்னாங்க. அப்படி பேரை சொன்னதுனால அல்லாஹ் நசீபை இங்கே கொடுத்துட்டான், அபூஜஹலுக்கு கொடுக்காம அல்லாஹ் ஆக்கிட்டான். இப்போ அவங்க செஞ்ச துவா அல்லாஹ் கபூலாக்கிய சூழ்நிலையில் பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபால போய் தொழுதுறாங்க. தொழுத பின்னாடி கொஞ்ச நாள் கழித்த உடனே இவங்க சொல்லி நிறைய ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இறக்கிறான். 20 ஆயத்துக்கு நெருக்கமாக என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகின்றார்கள். இவங்க சொல்லி அது அல்லாஹ் வஹியாக இறக்கியது 20 வசனங்களுக்கு நெருக்கமாக. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை நின்று கட்டிய அவருடைய கால் பதிந்த அந்த கல். இன்றைக்கி ஹஜ்ருல் அஸ்வத் அங்கே மகாமி இப்ராஹிம் இருக்குது. இந்த மகாமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பதிந்தது. அந்த இடத்துல தொழுமிடமாக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசனை கேட்டாங்க. அல்லாஹ் உடனே திருமறை வசனத்தை இறக்கி விட்டான். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த பாதம் பதிந்த அந்த கல் இருக்கக்கூடிய இடத்தை தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள். எங்கள் தொழுகிற இடமாக ஆக்கிறதுக்கு ஒரு இடம் விவஸ்தை வேண்டாமா? கால் பதிந்த இடங்க, கால் தடம் பதிஞ்சிருக்குது, அதை போய் தொழுமிடமாக ஆக்கிறதா? அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே. இஸ்லாமிய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். அது கால் பதிந்த தரமாக இருந்தாலும் சரிதான், கால் பதிந்த கல்லாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொல்லுகின்றான், கண்ணியப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்தினால் கண்ணியம் நாம் பெறுவோம். இது உமர்தனுடைய சொல்லுனால அல்லாஹ் அந்த இடத்த தொழுமிடமாக அல்லாஹ் ஆக்கினான். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் வீட்டுக்கு பல பேர் வர்றாங்க, பல மதத்தை சார்ந்தவர்கள், பல நாட்டு தலைவர்கள் வருகின்றார்கள். அப்படி வீட்டுக்கு வர்ற சமயத்தில் பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, மறைவு இல்லாமல் இருக்குது, பெண்களை புர்கா மாதிரி ஒரு ஆடையை, மறைக்கக்கூடிய ஒரு ஆடையை ஏற்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கருத்தை தான் சொன்னாங்க. அல்லாஹ் உடனடியாக திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். பெண்களே, உங்களை ஆண்களை விட்டும் அந்நியப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணைமார்களோடு சில கருத்து வேற்றுமையிலே இருக்கின்றார்கள். அந்த கருத்து வேற்றுமையில் இருக்கிற நேரத்தில் மனைவிமார்களுக்கு மத்தியில் கொஞ்சம் பெண்கள் தானே கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறாங்க, என்ன நடக்கும் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, பெண்கள்கிட்ட வந்தாங்க. தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைமார்களிலே ஒருவர், உமர் ரலியல்லாஹுடைய மகளாரும் ஒருவர், ஹப்ஸா நாயகி வந்தாங்க. அம்மா, ஒழுங்காக நீங்கள் மரியாதையை திரும்பி போயிருங்க, சண்டையை விட்டுருங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தேவையில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டு ஒழுங்காக இருந்தீங்கன்னா இருங்க,
அப்படி இல்லைன்னா உங்களை விட சிறந்த மனைவாரலை அல்லாஹ் தந்து விடுவான் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைமாரெலாம் சொன்னாங்களாம், உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கே இந்த வேலை, எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம், கணவன் மனைவியுடைய பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏன் தேவையான உங்கள் மகளை கண்டித்து வைங்க, அதோடு இங்கே போயிட்டே இருங்க. ஒட்டுமொத்த மனைவிமார்களை நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்ற மாதிரி இந்த மனைவிமாரெலாம் சேர்ந்து சொன்னாங்க. அப்படி தாய்மார்கள் சொன்னாங்க. அல்லாஹ் உடனடியாக திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி விட்டான். பெண்களே, எச்சரிக்கையாக இருங்கள், உஷாராக இருங்கள். நீங்கள் ஒழுங்காக மரியாதையாக இல்லைன்னா உங்களுடைய சிறந்த பத்தினித்தனமான சாலிகான அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய நல்ல மனைவிமார்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து விடுவான். உங்களுக்கு பகரமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். திருமறை வசனத்தை அல்லாஹ் உடனடியாக இறக்குகின்றான். உமர் தன்னோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் இப்படி இறக்கிறான். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹுடைய அந்த சமூகத்துக்கு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி ஆரம்பத்தில் எங்கே போகுதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுது. ஒரு யூதருக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை. பிஷ்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதருக்கும் ஒரு யூதருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்கே போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தீர்ப்பு அந்த விஷயத்தை நல்லா விசாரித்து பார்த்துட்டு அந்த யூதருக்கு சாதகமாக அந்த முடிவை தருகின்றார்கள். யதார்த்தம் அதுதான். தீர்ப்பை சொல்லிட்டாங்க. இந்த முஸ்லீம் சொன்னார், இந்த தீர்ப்பு எனக்கு நல்லதாக தெரியலப்பா, உன் தலைவன்கிட்ட வேணால் போவோம், காயிப் இப்னு அஷ்ரஃப் இருக்கானே அவன்கிட்ட வேணால் போவோம், அவன் இதான் நல்ல தீர்ப்பாக தருவான் அப்படின்ன உடனே இந்த யூதர் சொன்னார், இல்லை சஹாபாக்களில் மூத்த ஆள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வேணால் போவோமே அப்படின்னு அங்கே போயாச்சு. அங்கே போன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்திலாம் சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் கேட்டாங்க. இந்த தீர்ப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு தான் திரும்ப வந்திருக்குது, அந்த தீர்ப்பு நல்லா இல்லைன்னு சொல்லி உங்கள் ஆள் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இந்த தீர்ப்பை சரியாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா உமர் ரலியல்லாஹு தான். அவங்கள்ட்ட நீங்கள் போங்க, அவங்கள்ட்ட போனீங்கன்னா சரியான தீர்ப்பை தருவாங்க, அங்கே போங்கன்ட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உமர் ரலியல்லாஹு சமூகத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே உமர் ரலியல்லாஹு பாதி செய்தி தான் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அவங்க சொன்ன தீர்ப்பு எங்களுக்கு ஒத்து வரலை, அபூபக்கர் ரலியல்லாஹு போனோம், அவங்க உங்கள்கிட்ட வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனேயே கொஞ்ச நேரம் அமைதியை உட்காருங்கப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. வாளை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த முஸ்லீம் அப்படியே கொன்னுட்டாங்க. முஸ்லீமை கொன்னுட்டாங்க. கொன்ன உடனே சஹாபா பெருமக்களில் ஒரு பரவலான ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு ஒரு முஸ்லீமை கொண்டு விட்டார்கள் அப்படின்னு செய்தி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அழைத்தார்கள். என்ன உமரே, ஒரு முஸ்லீமை போய் அநியாயமாக கொலை செஞ்சிட்டீங்களே, ஒரு பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து பேசினார்கள். அல்லாஹ் உடனடியாக வசனத்தை இறக்குகின்றான். ஃபலா வரப் உமர் தான் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அவன் முஸ்லீமே கிடையாது, யா ரசூலல்லாஹ் அடித்து சொல்கிறாங்க, அவன் முஸ்லீமே கிடையாது, நான் கொண்டது என்ன தப்பு, உங்கள் தீர்ப்பை அவன் தப்பாக ஏற்றுக்கிட்டான், உங்கள் தீர்ப்பை அவன் ஏற்றுக்கிடலை அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். யா ரசூலல்லாஹ், அந்த ரெண்டு பேருக்கு மத்திய நீங்கள் தீர்ப்பை சொன்னீங்க, அந்த தீர்ப்பை அவன் ஏற்றுக்கிறாம காஃபிரா போயிட்டான். அல்லாஹ் திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி விட்டான். கண்ணியமிக்கவர்களே, சஹாபா பெருமக்கள் உமர் ரலியல்லாஹு சொன்ன விஷயங்களில் நிறைய வசனங்களை அல்லாஹ் வகையாக இறக்கி இருக்கின்றான். அவ்வளோ உன்னதமானவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மகளை திருமணம் முடித்தவர்கள். முதலிலே ருக்கையா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள்லையே அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதுக்கு பின்னாடி அவங்க கொஞ்சம் உடல் நல சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டாங்க. பத்ர் போர்க்களம், இந்த பத்ர் போர்க்களத்தில் இவங்க பத்ரில் கலக்கவே இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், பத்ரில் கலந்தவர்களில் இவர்களும் ஒருவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ரில் அவர் கலக்கல்ல, ஆனால் அவரும் பத்ர் சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, அவர் பத்ர் சஹாபி அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கையின் சமயத்திலே தங்களுடைய கரத்தை வைத்து கொண்டு சொன்னார்கள், இது உஸ்மானுடைய கை, இது என்னுடைய கை என்பதாக, உஸ்மானுக்கு பகரமாக நான் பையத் செய்கின்றேன் என்பதாக தங்களுடைய கையை தங்களுடைய கையால் பையத் செய்தார்கள்.
அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அடுத்தடுத்து பொம்பளை பிள்ளை நிறைய இருந்து வரிசை அந்த பொம்பளை பிள்ளை இறந்திருந்தா கூட எல்லா பொம்பளை பிள்ளையும் அந்த உஸ்மானுக்கு நான் கட்டி கொடுத்திருப்பேன், அவருக்கு துணைவியாக நான் ஆக்கியிருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்த உத்தமமான சஹாபியாக உஸ்மான் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அவ்வளோ உன்னதமானவர்கள். அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தின் நூரைன், 2 ஒளிகளை பெற்றவர்கள். ருக்கையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்சூம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகளை திருமணம் முடித்ததன் காரணத்தினால் 2 ஒளியை பெற்றவர்கள் என்ற பெயருக்கு சொந்தக்காரர்கள். காமிலுல் ஹயாயி வல் ஈமான், பரிபூர்ணமான வெட்கத்திற்கும் பரிபூர்ணமான ஈமானுக்கும் சொந்தக்காரர்கள். பரிபூர்ணமான வெட்கம் மட்டும் இல்லை, ஈமானுக்கும் சொந்தக்காரர்கள். அந்த வார்த்தையை தராவில் நம்ம ஓதுறமே. குர்ஆனை ஒன்று சேர்த்த மிகப்பெரிய பாக்கியவான், குர்ஆனோடு அதிகமான தொடர்புடையவர்கள். கடைசி நேரத்திலேயும் கூட குர்ஆன் ஓதிய நிலைமையிலேயே அவர்களுடைய இரத்த துளி எதிரிகளால் மேலே எரியப்பட்ட அந்த இரத்தம் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே பட்டது என்பதையும் பார்க்கின்றோம். முதல் எதிரிகள்லாம் சேர்ந்து அவளை எங்கே வெட்டுறாங்கன்னா இந்த கையை தான் வெட்டுறாங்க. இந்த கை வெட்டப்பட்டு அப்படியே கீழே விழுது. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எதிரிகளே இது என்ன கை தெரியுமாடா உங்களுக்கு? இது என்ன கை தெரியுமா? வழி எழுதிய கை, குர்ஆனுடைய வசனங்களை வழியாக எழுதிய கையை வெட்டி கீழே வீழ்த்தியிருக்கின்றாய் என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மிகப்பெரிய சொத்துக்களை கொடுத்திருக்கின்றார்கள், வழங்கியிருக்கின்றார்கள். மஸ்ஜித் நபவி விரிவாக்கத்திற்காக வேண்டி, போரினுடைய செலவினங்களுக்காக வேண்டி நிறைய நன்கொடைகளை வழங்கியிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான ஒரு துஆவிற்கு பாத்தியமானவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பு அலி ரலியல்லாஹுடைய சிறப்புகள் என்ற தலைப்பு இருப்பதன் காரணத்தினால் ஹலீஃபாக்கள் உயர்ந்தவர்கள், அஹ்லே பைத் உயர்ந்தவர்கள், இந்த உயர்ந்தவர்களுடைய மரியாதையை நம்முடைய உள்ளத்திலே நிறைவாக வைத்து வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தருள்வானாக. அந்த நல்லவர்களை நினைப்பதன் காரணத்தினால், அந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்வதன் காரணத்தினால் அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவருடைய எல்லா ஹலாலான ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. எல்லா துன்பங்களை விட்டும், துயரங்களை விட்டும், கஷ்டங்களை விட்டும், கடன்களை விட்டும், வியாபார நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா